ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 4ஆம் தேதி 2026 வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வார தொடக்கமே அட்டகாசமான ஒரு தொடக்கமாக இருக்கக்கூடிய தன்மை. உங்களுடைய அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி, அவரே உங்களுக்கு 5, 6, 7, 8ஆம் இடத்தோட டிராவல் ஆக போறாரு. ஆனா என்ன, ஒளியான சந்திரனா இருக்க போறாரு. சந்திரன் ஒளியாக இருக்கிற பட்சத்துல எங்கும் இருக்கலாம், எதிலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றோமா? அந்த வகையில சந்திரன் அப்படியே 5, 6, 7, 8ஆம் இடத்தோட டிராவல் ஆகிறாரு. ஒளியான சந்திரனாக இருக்கிறாரு. அப்படியே இடையில உங்களுடைய ராசியையும் ராசிநாதனையும் புனிதப்படுத்துறாரு. அப்ப என்ன, அதீத ஒளியின் காரணமாக இவ்வளவு நாள் தேக்கமாக இருந்து வந்த அத்தனை விஷயங்களும் நன்றாக வரக்கூடிய ஒரு வாரமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. இன்னொரு குட் நியூஸ் சொல்லவா? உங்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் காதலர் அமைப்புகள்னு இருந்து வந்த பிரச்சனைகள் டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து அப்படியே படிப்படியாக உங்களுக்கு சாதகமாக டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், சேர்ந்து வாழலாம்னா சேர்ந்து வாழலான்ற மாதிரியான நல்ல அமைப்பாக வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. இவ்வளவு நாள் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்த உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி அப்படியே ராசியில் வந்து குரு சுக்கிரன் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புல வரக்கூடிய இனிய மங்கள வாரம். வாழ்க்கை துணை சர்ப்ரைஸ் பண்றது, ஒரு லவ் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்றது, கல்யாணம் நடக்குமானே தெரியலங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா வீட்டில் பேசி அப்படியே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டாங்க. வீட்டில் காதலுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கொடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தா திடீர்னு இல்லை தை மாதம் வருது, வயசாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்கன்ற மாதிரியான திருமணம் சார்ந்த மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், அதற்காக இல்லைங்க இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் ட்ராவல் பண்ணுறேன், சில இடங்களை பார்த்து வச்சுக்கலாம், இப்பயே புக்கிங் பண்ணிடலான்ற மாதிரியான சுப செலவுகளுக்கான தொடக்க அமைப்புகளாகவும் இந்த சந்திராஷ்டிரம அமைப்பு இருக்கும். வார கடைசியில் தான் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் தொடங்குது. ஆனால் இந்த சந்திராஷ்டிரமம் உங்களை டிராவல் பண்ண வைக்கும். நல்ல இனிய நிகழ்வுகளுக்காக, நல்ல ஒரு தொடக்கத்துக்காக, புதிய ஆரம்பத்துக்காக டிராவல் பண்ண போறீங்க. சகல விதமான நெகட்டிவான தன்மையும் ராசிநாதன் வக்ர நிலையையும் பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தன்மையாக இந்த இடத்துல இவர் வந்துடுறாரு. யாரு? சந்திரன் வந்துடுறாரு. இந்த வாரம் உங்களுடைய ராசி ஒளி மிகுந்த நிலையில் இருக்கிறதுனால எதையும் சாதிக்கக்கூடிய, தொட்டது அனைத்தும் துளங்கக்கூடிய, உங்களுக்கு மன நிறைவோடு புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக சகல தரப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கும் வயதுக்கு ஏற்ற மாதிரியான நிலையில நிச்சயமாக இந்த ஜனவரி முதல் 4 நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு இனிய வாரம்ங்க அத்தனை தனுசு ராசிக்காரங்களுக்கும்.